இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் ஸ்வீட் பணியார ரெசிபி பார்ப்போம். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நான் அரை மூடி தேங்காய் இன்றைக்கி துருவி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கோசரம் தான், நல்லாயிருக்கும், ஆப்ஷனல் தான். நல்லா இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரை டம்ளர் தண்ணி, ஒரு கப்பு வெல்லம் சேர்த்து ஒரு பாகு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ வந்து 5 ஏலக்காய் 2 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தான் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது ட்ரை பவுலில் வந்து நான் 1 கப்பு மைதா 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ வாழைப்பழம் ஏலக்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இதில் அதே மாதிரி அரை ஸ்பூன் வந்து ஆப்பசோட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், ஊறட்டும். அவ்வளோதான். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பணியாரக்கல்லில் கீ சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, ரொம்ப விட்டுற வேணாம், இல்லைன்னா ஷேப் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட வேண்டாம். முக்கால் வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஓப்பன் ஃப்ளேம்லேயே வந்து வேகட்டும். அவ்வளோதான், நம்ம பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி ஓணம். பாய்.